பிணங்களை ஏன் சூரியன் மறையறதுக்குள்ள எரிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாமா? இறுதிச் சடங்குகள் அப்படிங்கிறது எல்லா மதங்கள்லயும் நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா மற்ற மதங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்து மதத்துல அதிகளவு வித்தியாசமான இறுதிச் சடங்குகள் நடத்தப்படுதுங்க. அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சாதியினருக்கும் அப்படின்னு வேறு வேறு விதமா இறுதிச் சடங்குகள் நடத்தப்படும். ஆனா இந்த ஒவ்வொரு சடங்குக்கு பின்னாலையும் ஒரு காரணத்தை நம்ம முன்னோர்கள் முன் வச்சிருக்காங்க. இறந்தவங்க மரணத்துக்கு அப்புறமா அமைதியான வாழ்க்கைய மேற்கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் எல்லா இறுதிச் சடங்குகளும் நடத்தப்படுது. ஆனா பல இறுதிச் சடங்குகள் ஏன் செய்யப்படுது அப்படின்னு நம்மள பல பேருக்கும் தெரியாது. சோ இந்த வீடியோல எல்லா இறுதிச் சடங்குகளுக்கும் பின்னாடி இருக்கிற காரணங்களை நம்ம பார்க்கலாங்க. முதல்ல நாசில பஞ்சு வைக்கிறது. இறந்தவங்களுடைய உடல் அப்படிங்கிறது பாக்டீரியாக்கள் அதிகமா வசிக்கிற இடமா மாறிடும். அதனால அவங்களுடைய உடல்ல இருந்து நுண்ணுயிரிகள் மூலமா சில வாயுக்கள் வெளிவரலாம். இதனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். இதை தடுக்கிறதுக்காக தான் நாடிக்கட்டு அப்படிங்கிற பேர்ல காதையும் வாயையும் சேர்த்து கட்டுறாங்க. மேலும் நாசியில பஞ்சு வைக்கப்பட காரணமும் நுண்ணுயிரிகள் உடல்ல பரவாம இருக்கிறதுக்கு தான். விளக்கேத்துறது. இறந்தவங்க வீட்டுல கண்டிப்பா விளக்கேற்றி வைக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான சடங்கு. உயிர் சக்தியானது உடலை விட்டு பிரிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த உடலானது வெற்றுடலா மாறிடும். அவங்க உடல்ல இருந்து வாயுக்கள் வெளியேற ஆரம்பிச்சிடும். ஆன்மீக ரீதியா அவங்க உயிர் அலைகள் அந்த இடத்திலேயே சுத்திட்டு வரும். சோ இந்த அலைகள் மத்தவங்க உடல்ல நுழைஞ்சது அப்படின்னா அவங்க பல துன்பங்களுக்கு ஆளாக நேரிடும். சோ இதை தடுக்கிறதுக்கு தான் விளக்கேத்தி வைக்கப்படுது. இந்த விளக்கு தெற்கு திசையை நோக்கி தான் ஏற்றி வைக்கப்படணும். ஏன்னா இதுதான் மரணத்தின் கடவுளான யமனுக்கான திசைன்னு சொல்றாங்க. விளக்கேத்தி வச்சதுக்கு அப்புறமா யம தர்மர் கிட்ட அந்த அலைகள் தன்னை நெருங்காம விளக்குடைய தீபத்துக்கு செல்லும்படி வேண்டிக் கொள்ளணும். சோ ஒரே ஒரு திரி மட்டும் தான் உபயோகிக்கணும். ஃபைனலி இறுதிச் சடங்குகள் அப்படின்னு சொன்னாலே பகல்ல மட்டும் தான் செய்வாங்க. எல்லா இறுதிச் சடங்குகளும் பகல் நேரத்துல மட்டுமே செய்யணும். ஏன்னா உடலை தகனம் செய்யறது தானே முதன்மை. இரவு அப்படிங்கிறது எதிர்மறை சக்திகள் அதிகமா உழவும். அது மட்டும் இல்லாம அவற்றுடைய பலமும் இரவு நேரங்கள்ல அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுது. இறந்த எதிர்மறை சக்திகள் எப்பொழுதும் மற்ற உடல்கள்ல நுழைய ட்ரை பண்ணுமா. எதிர்மறை சக்திகளின் இந்த தாக்குதல்களை அவாய்ட் பண்றதுக்காக தான் உடல் பகல் பொழுதுல தகனம் செய்யப்படுதுங்க. அடுத்து பாடை கட்டுறது. மூங்கில்கள்ல ஏன் குறிப்பிட்டு பாடை கட்டப்படுது அப்படின்னா மூங்கில்கள்ல குறிப்பிட்ட ஒளி ஆற்றலை வெளியிடக்கூடிய தன்மை இருக்கு. இதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒளி ஆற்றல் இறந்த உடலுக்கு கவசமா அலைகளை ஏற்படுத்துமாம். கால்கள் சேர்த்து கட்டப்படுவது ஏன்? இது உடலின் வலது மற்றும் இடதுபுற ஆற்றல்கள் ரெண்டையும் ஒன்னு சேர்த்து உடலையே சுற்றி வர அந்த காலின் விரல்கள் கட்டப்படுது. மண்பானை. இறந்த உடலை சுத்தி இருக்கிற ஆற்றலை ஒருமுகப்படுத்த பல பொருட்கள் பயன்படுத்தப்படுது. அதுல ஒண்ணுதான் மண்பானை. உடலை எதிர்மறை சக்திகளின் தாக்குதல்கள் இருந்து பாதுகாக்க மண்பானை ஹெல்ப் பண்ணுது.